வேட்டையன் படம் அக்டோபர் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகிறது. வேட்டையன் படத்தை எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. ரிலீஸ்க்கான டேட் அறிவிச்சாச்சு. போஸ்ட் ப்ரொடக்ஷன் கூட முடிஞ்சாச்சு. அதே சமயம் கூலி படத்தினுடைய படப்பிடிப்பு ஒரு பக்கம் விறுவிறுப்பாக நடந்துகிட்டு இருக்கு. கூலி படத்தினுடைய ப்ரொடக்ஷன் டிசைன்லாம் வந்து லோகேஷ் கனகராஜ் அவ்வளோ பக்காவாக பண்ணியிருக்காரு. ஸ்டோரி போர்டு ரெடி பண்ணியாச்சு. இந்த படம் கூலி 1000 கோடி விங்குக்குள்ளே வருமா வராதா அப்படின்னு அப்புறமா அந்த விவாதத்தெல்லாம் வச்சுப்போம். கூலி ரொம்ப ரொம்ப முக்கியமான படம் அப்படின்றதுக்கான காரணம் என்னென்னா லோகேஷ் ரஜினிகாந்த் கூட்டணி தான். இல்லை ரஜினிகாந்த் லோகேஷ் கனகராஜ். நீங்கள் ரஜினிகாந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக அவருடைய வெற்றிக்கு இன்னொரு காரணம் என்னென்னா அன்றைய சமயத்தில் யார் அந்த யங்ஸ்டர் லைம்லைட்டில் இருக்காங்களோ அவங்களா கூட சேர்ந்து படம் பண்ணுறது. நீங்கள் வந்து 80 காலகட்டங்கள் 90கள்லேருந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக உண்டு. ஒரு நாட்டாமை இட்டுக்கு பிறகு தான் கேஎஸ் ரவிக்குமார் கூட அவர் ஜாயின் பண்ணுறாரு. இப்படி ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே வரலாம். குறிப்பாக லோகேஷ் கனகராஜ் விக்ரம் கமலஹாசனை வச்சு விக்ரம் ஒரு 600 கோடிக்கு மேலே ஒரு வசூல். அப்புறமா பார்த்தீங்கன்னா லியோ மேலே கூட ஒரு 1000 கோடின்னு எதிர்பார்க்கப்பட்டது. அது செகண்ட் ஹாஃப்லாம் சரியில்லைன்னு ஆயிடுச்சு. இப்போ கூலிக்குள்ளே வரும். கூலியினுடைய படப்பிடிப்புக்கு தான் இப்போ ரஜினிகாந்த் வந்து கிளம்பி போயிருந்தார் ஏர்போர்ட்டில். சில தினங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அமைச்சர் துரைமுருகனுக்கு அவருக்குமான ஒரு சின்ன கிண்டலான ஒரு வாக்குவாதம் அது கூட ஏர்போர்ட்டில் சொல்லிட்டு போனார். என் நீண்ட கால நண்பர் அதெல்லாம் ஒன்று தப்பாக நினச்சிக்க மாட்டார்னு சொல்லி கிளம்பினார். அது வைசாக்கில் துறைமுகத்தில் அதனுடைய படப்பிடிப்பு இப்போ நடந்துகிட்டு இருக்கு. ஆக்சுவலாக அந்த காட்சியை தூத்துக்குடியில் இருக்கிற துறைமுகத்தில் தான் எடுக்கிற மாதிரியான ஒரு பிளான் இருந்தது. நாம் கூட போன வீடியோவில் சொல்லியிருந்தோம். அது என்ன ஆயிடுச்சுன்னா சொல்லவே தேவையில்ல. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அந்த இடத்துல ஒரு ஏரியாவுக்குள்ளே வந்துட்டால் கூட்டம் கட்டுக்கடங்காத கூட்டமாக மாறிடும். இந்த இடத்தில் அவன் துறைமுக பகுதி வந்து பாதுகாக்கப்பட்ட பகுதி. இங்கே கட்டுக்கடங்காத ஒரு கூட்டம் வந்துடுச்சுன்னா என்ன பண்ணுறது? அதனால் வந்து பாதுகாப்பு ஏற்பாடுகள் பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கிறதுனால ஓகே வைசாக்கிலே வச்சுக்கலான்ட்டு இப்போ வைசாக்கில் அதனுடைய படப்பிடிப்பு நடந்துகிட்ருக்கு. தங்கம் கடத்தலை பின்னணியாக வைத்து இந்த படம் கதைக்களம் இருக்குமா அப்படின்ற ஒரு ஒன்லைன் மட்டும்தான். முழு கதை தெரியாது. லோகேஷ் கனகராஜ் கூட ஒரு இன்டர்வியூவில் சொன்னார் வந்து ரஜினி சாருக்காக நான் எதுவும் காம்ப்ரமைஸ் ஆகலை, இது என் படம் தான் அப்படின்னு சொல்லியிருந்தார். அது இந்த எல்சியூக்குள்ளே வருமா வரலையா அதெல்லாம் இல்லை. போன வாட்டி அதை பேசி எல்சியூக்குள்ளெலாம் முடிச்சிட்டாங்க. எப்பா நீ சூப்பர் ஸ்டாருக்கான படமாக எடு, அது போதும், எல்சியூ யூசியூ இதெல்லாம் வேணான்னு சொல்லி முடிச்சாச்சு. அவரும் சொல்லிட்டார் வந்து என்னுடைய அந்த ஃப்ளேவரும் சாருடைய அந்த ஸ்டைலும் கலந்த மாதிரியான ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு. ஓகே, இது ஒரு ஆர்பர் பின்னணியில் ஆர்பருடைய பேக்ரவுண்டில் ஆர்பருடைய ஒரு சாயலில் நடக்கக்கூடிய ஒரு கதையாக இருக்கும். இதில் முக்கியமாக ஒவ்வொரு பெரிய ஆர்டிஸ்ட்லாம் உள்ளே வரப்போகிறாங்க. ஒவ்வொருத்தராக வரப்போகிறாங்கன்னு அவங்கவுங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. லோகேஷ் கனகராஜோட ஸ்பெஷலே அதுதான் வந்து போன இதிலே பார்த்திங்கன்னா சஞ்சய் தத்துலேருந்து எல்லாரையும் கொண்டு வந்து லியோவில் சேர்த்தார் வந்து. அதுக்கு முன்னாடி படங்களும் அப்படி தான் வந்து விக்ரம்லேயும் வந்து பகத் பாசிலாம் முதல் பாதிலாம் அவர் தான் ஹீரோவாக இருப்பார். இப்போ இந்த படத்தில் சத்யராஜ் கண்டிப்பாக நடிப்பது உறுதியாகிவிட்டது. அதை தாண்டி இன்னும் யார் யார் வரப்போகிறாங்க அப்படின்ற மாதிரியான பேச்செலாம் இருந்தப்போ இன்றைக்கி முக்கியமாக ஒரு நடிகர் நாங்கள் வந்து இதில் வந்து கூலியில் ஜாயின்ட் ஆகிறாரு அப்படின்னு சொல்லி நேற்று ஒரு அப்டேட் போட்டிருந்தார். அது யாராக இருக்கும்னு எல்லாருடைய எதிர்பார்ப்பு இருந்தது. ஏன்னா ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அமீர் கானாக இருக்கும், இன்னொரு பக்கம் உபேந்திரா. ஏன்னா சில தினங்களுக்கு முன்னாடி தான் உபேந்திரா ரஜினிகாந்துடன் இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்டில்லை சோஷியல் மீடியாவில் போட்டு கொஞ்ச நேரத்தில் அதை வந்து டெலீட் பண்ணிட்டார். மேபி அவர் இருக்கார். நாங்களாக அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுற வரைக்கும் நீங்கள் எதுவும் சொல்லாதீங்கன்னு மேபி சொல்லியிருக்கலாம். உபேந்திரா மிகச்சிறந்த ஒரு நடிகர் அப்படின்ற மாற்று கருத்தே கிடையாது. அவரை பற்றி அப்புறம் பேசுவோம். இப்போ வந்துருக்கிற அப்டேட் என்னன்னா யார் நடிக்கிறார்? சௌபின் ஷாஹிர். யாருங்க அவர் அப்படின்னு அந்த ஸ்டில்லு கூட பார்த்தீங்கன்னா தெரிக்கிற மாதிரி இருந்தது. ஒரு கட்டையாக கருப்பாக ஒரு ஆள் உக்காந்துக்கிட்டு இன்னும் கொஞ்சம் வழுக்கு தலையோட சட்டை போடாமல் வாயில் சிகரெட்டு ஒரு கோல்டு வாட்ச் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கார் வந்து சௌபின் ஷாஹிர். மஞ்சுமல் பாய்ஸ் பார்த்தவங்களுக்குலாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். மலையாள சினிமாவில் வளர்ந்து வரக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு நடிகர் வந்து சௌபின் ஷாஹிர் வந்து. இதில் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு கெட்டப்போட இருக்கார் வந்து. இவர் வில்லனா இல்லை வில்லன் கோஸ்டில் இருக்கிறவரா இல்லை ரஜினியோட நண்பரா எதுவுமே தெரியல. ஆனால் ஒரு லுக்கே வந்து பேச வச்சுட்டு சரி யாருங்க இந்த சௌபின் ஷாஹிர், இவரை ஏன் இவ்வளோ பெரிய படத்துக்குள்ளே ரஜினிகாந்தோடைய இந்த கூலி படத்துக்குள் பிரம்மாண்டமான ஒரு தயாரிப்புக்குள்ளே இவரை கொண்டு வந்து முக்கிய கேரக்டராக சேர்க்க வேண்டிய அவசியம் என்ன, யார் இது அப்படின்னு தெரியாதவர்களுக்காக மேபி நீங்கள் மஞ்சுமல் பாய்ஸ் பார்த்துருந்தீங்களா புரிஞ்சிருக்கும் வந்து. மஞ்சுமல் பாய்ஸ் வந்து ஒரு சாதாரண படமாக அதுவும் மலையாளத்தில் இங்கே மொழி மாற்றம் கூட செய்யாமல் ரிலீஸ் ஆகி ஒரு 200 கோடி கிளப்புக்குள்ளே இணைந்த படங்க. தமிழ்நாட்டில் சக்கப்போடு போட்ட படம். நீங்கள் கண்டென்ட் சரியாக இருந்தால் அந்த படம் இட்டுன்றதுக்கு மிக சரியான உதாரணம் வந்து மஞ்சுமல் பாய்ஸ். ஒரு 200 கோடி ரூபாய் கிளப்புக்குள்ளே இணைஞ்சது. இந்த மஞ்சுமல் பாய்ஸில் எல்லா நடிகர்களும் ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா முகம் தெரியாத, நமக்கு வந்து தமிழுக்கும் முகம் தெரியாத நடிகர்கள் தான். இன்னும் கேட்டோன்னா தமிழில் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக நம்ம அங்கே நான் பார்த்துருந்த குமரன் காலனி அப்புறம் அருணாச்சல ரோடு சாலை கிராமம் இங்கெல்லாம் பார்த்துட்டு இருந்த அந்த நபர்கள்லாம் வந்து ஒரு முக்கியமான ரோல்லாம் பண்ணியிருந்தாங்க வந்து. அதுதான் கரெக்டாக தேர்ந்தெடுத்து கொண்டு போய் நடிக்க வச்சுருந்தாங்க. அந்த மஞ்சுமல் பாய்ஸில் குட்டன் அப்படின்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தா சௌபின் ஷாஹிர். அந்த கேரக்டர் தான் அந்தளவுக்கு பேசும். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா ஒரு கடைக்கு போய் இவர் சௌபின் ஷாஹிர் வந்து ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் ஒன்று வாங்குறாரு.
அந்த அம்மா அந்த கூல் ட்ரிங்க்ஸை கொடுத்து தமிழ்நாட்டில் கூல் ட்ரிங்க்ஸை கொடுத்துட்டு காசு கொடுக்குறாரு, காசு வாங்க மாட்டேன். ஒரு வீடியோ வைரல் ஆச்சுது. என்னங்க இருக்காரு தம்பி, அந்த படத்தில் நான் உங்களை பார்த்தேன், வேறு லெவலில் நடிச்சிருந்தீங்க அப்படின்னு சொல்லும்போது நெகிழ்ந்து போகிறாப்புல வந்து சௌபின் ஷாகிர் வந்து. இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாரு, சார் வாழ்நாளில் நான்லாம் வந்து கமலஹாசனை வந்து திரையில் மட்டும்தான் பார்க்க முடியும்னு நினச்சிருந்தேன். ஆனால் அந்த படம் பார்த்துட்டு ஒட்டுமொத்த டீமையும் அவருடைய அலுவலகத்துக்கு கூப்பிட்டு வந்து பார்க்க வச்சார். அப்படியே அவரை நான் வந்து நிமிர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன், ஒன்றுமே புரியல என்னாலுன்னு. இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படத்துக்குள்ளவே வந்து அவர் கூட நடிக்க வந்துட்டார்னா எந்த ஒரு பிரமிப்பில் அவர் இருப்பார் வந்து. இதுதாங்க சினிமா வந்து. ஒரு சினிமா இன்றைக்கி சாதாரண நிலையில் இருக்கிற ஒருவனை அடுத்த நாள் அந்த படம் இட்டு சூப்பர் ஹிட்டுன்னு வச்சுங்க வேறு ஒரு நிலைக்கு போகும். அதனால தான் சினிமாவை நோக்கி அத்தனை பேர் ஓடி வராங்க, அத்தனை பேர் வராங்க. அப்படி தான் அவர் சொல்கிறார் வந்து. நான் வந்து மஞ்சுமல் பாய்ஸ் படம் முடிச்சுட்டு தியேட்டர் வாசலில் தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல கோயம்புத்தூரில் நின்றுக்கிட்டு இருக்கேன். ஒரு அம்மா ஓடி வந்து எனக்கு திருஷ்டி கழிச்சு ஒரு நட்டையை முடித்து பிரமாதமாக நடிச்சிருந்த குட்டன் அப்படின்னு என் கேரக்டர் பேர் சொல்லும்போது நான் எங்கேயோ ரெக்கை கட்டி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு. அதுதான் எல்லா ஆடியன்ஸும், அதுவும் குறிப்பாக தமிழ் ஆடியன்ஸுக்கு வந்து அந்த ஜாதி மதம் இனம் மலையாளத்தான் தெலுங்குக்காரன் அந்த இதெல்லாம் கிடையாதுங்க வந்து. ஒரு கேரக்டராக பார்க்குறது, ஒரு படத்தாக பார்க்குறது. சௌபின் ஷாகிர் யார்? அவரும் பகத் பாசில் மாதிரி துல்கர் சல்மான் மாதிரி அவருடைய தந்தையும் ஒரு சினிமா பின்னணியில் உள்ள ஒருவர் தான். ஆனால் பகத் பாசில் துல்கர் சல்மா மாதிரி ஒரு பெரிய இடத்து சினிமா பின்னணிலாம் கிடையாது. அவங்க அப்பா பேர் வந்து பாபு ஷாகிர். அவருக்கு வந்து இயக்குனர் ஆகணும்னு ஒரு ஆசை. மலையாள சினிமாவுக்குள்ளே போராடுறாரு. அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணுறாரு, அசோசியேட் டைரக்டர் ஆகிறாரு, இயக்குனர் ஆக முடியல. அது ஒரு பெரிய விஷயம் வந்து. நினச்ச மாதிரி இயக்குனர்லாம் ஆக முடியாது. எல்லா லாங்குவேஜுக்கும் அது ஒத்து போகும் பொழுது போராடுறாரு. இது தவிர பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலராகவும் இருக்கார். இது எல்லாத்தையும் பார்த்துக்கிறாரு வந்து. எல்லா வேலைகளையும் எடுத்து போட்டு செய்கிறாரு. சினிமாவில் உள்ள 24 கிராஃப்டில் 18 கிராஃப்ட் வந்து பாபு ஷாகிருக்கு தெரியும். அப்படி ஒரு சினிமா பின்னணியில், இந்த பின்னணியில் தான் சௌபின் ஷாகிர் வளர்கிறாரு, படிக்கிறாரு. அவங்க அப்பா வந்து ஷூட்டிங் போகிறது, கதை பேசுகிறது, ஃபோன் பேசுகிறது, இந்த சினிமா விஷயங்கள் சொல்கிறது, இதெல்லாம் என்ன ஆகிடுது, சௌபின் மனசுக்குள்ளே ஒரு விஷயம் அப்படியே உருண்டு ஓட ஆரம்பிக்குது. நம்மளால் நம்ம அப்பாவால் டைரக்டர் ஆக முடியல, நாம் வந்து பெரிய டைரக்டர் ஆனால் என்ன அப்படின்ற ஒரு ஆசை வருது. ஆசை வரப்போ அந்த அப்பா கிட்ட சொல்கிறதுக்கு பயப்படுறப்ப ஒரு +2 படிக்கிறாப்புல. படிச்சுட்டு ஒரு லீவு கிடைக்குது. அந்த லீவில் அவங்க அப்பா வந்து பகத் பாசில் நடிக்கிற ஒரு படத்திற்கு பாசில் டைரெக்ஷனில் நாங்கள் ஷூட்டிங் போகிறோம் அப்படின்றாரு. அப்போ நான் கூட வரட்டமா வேடிக்கை பார்க்கணுன்னாரு. சரி வான்றாரு. ஏன்னா அவர் தான் ஃபுல் ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலரும் அவர் தான். வான் கூட்டு மாறாரு. அந்த லொக்கேஷன் எது தெரியுங்களா? கொடைக்கானல். ஏன்னா மஞ்சுமல் பாய்ஸ் நடந்த இடமும் வந்து கொடைக்கானல். எவ்வளோ ஒரு இது பாருங்கள். இயற்கையும் இறைவனும் நினைத்தா எந்த ஒரு விஷயத்துக்கு வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல ஜாயின் பண்ணுறது தான். முதல்ல ஒரு ஷூட்டிங் பார்க்கறதுக்காக போகிறாரு சௌபின் ஷாகிர். அந்த படம் வந்து பகத் பாசில் நடிக்கிறாரு, பாசில் இயக்குகிறார். அதனுடைய படப்பிடிப்பு நடக்கக்கூடிய இடம் கொடைக்கானல். மஞ்சுமல் பாய்ஸு கதைக்களமே வந்து கொடைக்கானல் குணா குகை. போகிறாரு, வேடிக்கை பார்க்குற 2 நாள். 3வது நாள் என்ன பண்ணுறாரு, இவர் வந்து ப்ரொடக்ஷன் வேலையெல்லாம் எடுத்து போட்டு செய்ய ஆரம்பிக்கிறார். பகத் பாசிலுடைய அப்பா பாசில் பார்க்குறாரு, இங்கே வா அப்படின்றாரு. என்ன யாருன்னுன்றாரு, பாபுவோடைய பையன். படிக்கிறேன். ஓகே இந்த வேலையெல்லாம் செய்யாத, ஒழுங்காக போய் படி அப்படின்றார். படிக்க ஆரம்பிக்கலாம். டிகிரி ஃபஸ்ட் இயர் படிக்கும்பொழுது அவருக்குள்ளே ஒரு ஆசை வருது. ஏடியா அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாப்புல. மம்முட்டி நடிக்கிற படம், அது படம் பேர் தெரியல. தமிழில் வந்து எங்கள் அண்ணான்னு விஜயகாந்த் நடிச்சிருந்தார். அது மலையாள ரீமேக் தான், எங்கள் அண்ணா. அந்த படத்தில் போய் ஒர்க் பண்ணுறாப்புல. ஒரு சின்ன பையன் அரும்பு மீசியோட அங்கேயும் இங்கேயும் போகிறான், கிளாப் போர்டு எடுக்கிறான், இது பண்ணுறான், இதை பண்ணுறான், ப்ரொடக்ஷன் வேலையை பார்க்குறான், இது பண்ணுறான். மம்முட்டி கவனிச்சுக்கிட்டே இருக்கார். என்ன ஒரு ஸ்கூல் பையன் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலைலாம் பார்த்துருக்காங்க. 2வது நாள் கூப்பிட்றாரு, யார் நீ அப்படின்றாரு. பாபு ஷாகிருடைய பையன் சௌபின் ஷாகிர் என் பேர் அப்படின்னு. என்ன பண்ணுற அப்படின்றாரு வந்து. அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணுறேன். என்ன படிக்கிற அப்படின்னு கேட்குறாரு வந்து. நான் டிகிரி ஃபஸ்ட் இயர் படிக்கிறேன். ஒழுங்காக காலேஜ் கிளம்புன்னு. இவனுக்கு ரொம்ப இதுவாகிடுது வந்து. ஒழுங்காக காலேஜ் கிளம்பு, இங்கெல்லாம் வந்து ஒர்க் பண்ணக்கூடாது, படிப்பு முடிச்சுட்டு வா அப்படின்றார். அவங்க அப்பா கிட்ட போய் அழறான். அழுத உடனே அவங்க அப்பா வந்து சொல்கிறாரு மம்முட்டிக்கிட்ட வந்து, சார் இவனுக்கு பெரிய கனவு சார், என்னால் டைரக்டர் ஆக முடியாத ஒரு இடத்த இவன் வந்து நிரப்பணுன்னு பார்க்குறான், இன்னொரு பெரிய கனவு, மம்முட்டி சார் இப்படி சொல்லிட்டார் வந்து அழறான். சரி அப்போ ஓகே, நீ படி, லீவு நாளில் வந்து ஒர்க் பண்ணு, இந்த படத்தில் என் படத்துலேயே ஒர்க் பண்ணு, ஆனால் நீ டிகிரியை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு என்னை வந்து பாருன்றார். அதே போல் வந்து லீவு நாள் அவனுக்கு கிடைக்கிற கேப்லாம் வந்து ஒர்க் பண்ணுறான், ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணுறான், சினிமான்னு என்னன்னு பார்க்குறான், ப்ரொடக்ஷன் கற்றுக்குறான், எல்லாம் பண்ணுறான். டிகிரி கம்ப்ளீட் பண்ணி நேராக போய் மம்முட்டியை பார்க்குறான். மம்முட்டி வந்து ஒரு படத்துக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணி விடுறாரு. அந்த படம் என்னென்னா, அந்த இது என்னன்னா ஏடியா இல்லை, நடிக்கிறதுக்கு. ஏன்னா டைரக்ஷன் கொஞ்சம் கஷ்டமான வேலை, நீ டைரக்ட் பண்ணு, அதை தாண்டி ஒரு நடிகனாக நீ வெளியே வந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீ டைரக்ட் பண்ணிக்கோ.
ஒரு நடிக்கக்கூடிய விஷயம் தான். நீ போய் நடி அப்படின்றார். ஒரு சின்ன கேரக்டர் தான் போய் நடிக்கிறாப்புல. சௌபின் ஷாகிர் நடிக்கிறாப்புல. சின்ன சின்ன கேரக்டர் நடிச்சிட்டு இருக்காப்புல. பெரிய அளவில் கூப்பிடல. அது காரணம் என்னன்னா, நீங்கள் கூலி படத்தினுடைய அந்த ஸ்டில்லையே பார்த்துருப்பீங்க. கட்டையா கண்ணங்கரையல்னு ஒரு மாதிரி உருவமே சரியில்லாமல் ஒரு பகத் பாசில் படம்னு நினைக்கிறேன். வந்து ஒரு முகத்தை காட்டாமலே ஒரு படத்தில் நடிச்சிருப்பார். வந்து அந்த படம் பெரிய ஹிட்டு. இப்படியா நடிப்பு உள்ளே வருது. ஒரு பக்கம் வந்து டைரக்ஷனை பார்க்குறாரு, ஸ்கிரிப்ட் எழுதுறாரு. ஆனால் நடிப்பு ரொம்ப டேஸ்ட்டு, இந்த ஆசை ரொம்ப அருமையாக இருக்குது. இது எங்கே போனால் வெளியே போனால் சின்ன சின்ன கேரக்டர் பண்ணால் கூட வெளியே எல்லாருக்கும் தெரிய வருது. இந்த ஆசை எல்லோரும் இது பண்ணுறாங்க. அப்புறம் அவருடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு படமாக வந்து ஒரு கால்பந்து ஆட்டத்தை மையமாக வச்சு ஒரு படம் வந்து ஒரு நைஜீரியன் டைட்டில் மாதிரியான ஒரு படம் வந்து மலையாளத்தில். நீங்கள் தெரியும், இந்தியாவில் கால்பந்தாட்டத்தில் மிக ஆர்வமாக உள்ள ரசிகர்கள் உள்ள மாநிலம் வந்து 2. ஒன்று வெஸ்ட் பெங்கால், இன்னொன்று கேரளா. இந்த ஃபுட்பால் பின்னணியை வச்சு இந்த படத்தில் ஒரு கோச்சாக நடிக்கிறாப்புல. படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. யாரையா இருந்தாலும் கட்டியாக கருப்பாக ஒரு மாதிரி வழுக்கு தலையாக இருக்கிற யாருன்னு கேட்குற மாதிரி சௌபின் ஷாகிர் வெளியே தெரிய ஆரம்பிக்கிறார். அதன் பிறகு படங்கள் பண்ண ஆரம்பிக்கிறார், நடிக்க ஆரம்பிக்கிறார். பெரிய அளவில் அவர் வரலனாலும் அவருடைய திறமையை அங்கங்கே வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறார். ஒரு மனுஷனுக்கு வந்து அந்த மேலே ஒரு ஆர்வமும் நம்பிக்கையும் இருந்தால் அவனுக்கு ஒரு டைமில் கடவுள் வந்து ஒரு பெரிய வாய்ப்பாக கொடுப்பார் இல்லைங்களா? அப்படியாப்பட்ட ஒரு வாய்ப்பு தான் சௌபினுக்கு. அவரே சொல்லியிருக்காரு, மஞ்சுமல் பாய்ஸ். இதில் எங்களுக்கு பெரிய ஆர்வம்லாம் கிடையாது. எங்கள் நண்பர்கள்லாம் சேர்ந்து இந்த படத்தை நாங்கள் நடிக்கணும்னு முடிவு பண்ணுறோம். குணா கோகை மாதிரி செட்டு ஒன்று போடுறோம், வெளியே கொஞ்சம் எடுக்கிறோம். படம் ஓடினா ரைட்டுன்னு ஒரு எங்களால் முடிஞ்ச பட்ஜெட்டில் எடுத்து முடிக்கிறோம். எடுத்து முடிச்சுட்டு இந்த படத்தை தமிழ்நாட்டு ரசிகர்கள் தலைமையில் வச்சு கொண்டாடிட்டாங்க. இப்படி நான் வந்து இந்த கொண்டாட்டத்தை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு நெகிழ்ந்து போகிறாப்புல. அத்தனை பாராட்டு கிடைக்குது எனக்கு. அத்தனை பேர் வந்து இது பண்ணுறாங்க. ஒவ்வொரு தேட்டராக போய் பார்க்குறேன். ஒவ்வொரு தேட்டர்லேயும் அந்த படம் முடிஞ்சு வெளியே வரதுக்கு முன்னாடி நான் வாசலில் வந்து நிற்கிறேன். அத்தனை பேரும் கண்டுபிடிக்கிறாங்க. குட்டன் அப்படின்றாங்க. வந்து எனக்கு மகிழ்ச்சியோட எல்லைக்கே போகுது. ஏன்னா தமிழ் சினிமாவை நான் வந்து கேரளாவிலேருந்து பார்த்துருக்குறேன். நான் வந்து ஒவ்வொருத்தையும் அந்த பிரம்மாண்டத்தை பார்த்துருக்குறேன். அந்த ஹீரோக்களுடைய ஆளுமையை பார்த்துருக்கேன். இந்த இடத்துல நம்ம தொட முடியுமா அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தப்போ என் படம் தமிழ்நாட்டில் வந்து அதுவும் மலையாளம் பேசி ஓடுது, பெரிய ஹிட் ஆகுது, என்னை பாராட்டுறாங்க, நெகிழ்ந்து போகிறேன் நான் அப்படின்னு சொல்கிறாரு. கமலஹாசனை பார்த்தாச்சு, இன்னும் சில பேரை பார்த்தாச்சு அப்படின்ற நிகழ்ச்சியில் இன்றைக்கி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படத்துக்குள்ளேயே வந்துட்டார். அப்போ சௌபின் ஷாகிர் எப்படியாப்பட்ட ஒரு நடிகராக இருப்பார்னு தெரிய முடியும். அவரை கரெக்டாக லோகேஷ் கனகராஜ் சூஸ் பண்ணியிருக்காரு. இவருடைய கேரக்டர் என்ன, வில்லனுக்கு நண்பனா அல்லது வந்து ரஜினிக்கு நண்பரா அல்லது வந்து என்ன ஒரு கேரக்டர், தங்கம் கடத்தல ஒரு முக்கியமான நபரா, எதுவுமே தெரியாது. ஆனால் உள்ளே கொண்டு சேர்த்தாச்சு. இது ஒவ்வொரு கேரக்டராக போகும்போது எனக்கு யார் கூட சௌபின் ஷாகிர் கடைசியாக ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டு போகிறேன். நடிகர் சத்யராஜோடைய அந்த ஆரம்ப இதுதான் எனக்கு ஞாபகத்துக்கு வரும். சத்யராஜன் இப்படியே தான் வந்து ஆரம்பத்தில் சின்ன சின்ன வேஷங்கள் ஜூனியர் ஆர்டிஸ்டாக நடிச்சிருக்காப்புல. கிடைக்கிற வாய்ப்பெலாம் இது பண்ணுவார். ஒரு ஜாவா பைக் எடுத்துன்னு சுற்றுவாப்புல. ஒரு கமலஹாசன் படத்தில் ஒரு சின்ன ரோல் நடிக்கும் பொழுது நடித்து முடிச்சுட்டு 2வது டேக்கில் கமல் கூப்பிட்டுட்டு இந்த வாட்சோட விலை என்ன அப்படின்னு கேட்டாராம் அவர்கிட்ட. இவர் யாருன்னு தெரியாது. அந்த ரேட்டுக்கு 10,000 ரூபாய். ஏன்னா இயல்பாகவே வந்து சத்யராஜ் வந்து ஒரு பணக்கார வீட்டு பையன். 10,000 ரூபாய் சார் அப்படின்னாராம். இந்த வாட்ச் உடஞ்சி போச்சுன்னா அந்த கம்பெனி திரும்ப கொடுக்காது, காசு கொடுக்காது. அதனால் அந்த வாட்சை கழட்டி வச்சு ப்ரொடக்ஷன் தர டம்மி வாட்சை கட்டி நடி அப்படின்னாராம். இது இதே இடத்துல தான் சௌபின் ஷாகிரை பார்க்குறவன். அப்படி ஒரு சின்ன சின்ன வேடங்கள் ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருந்து இயக்குனராகணும்னு வந்து ஒரு மஞ்சுமல் பாய்ஸில் ஒரு பெரிய ஒரு நடிகராக மாறி இன்றைக்கு ரஜினிகாந்தோடைய லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கூலி படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டரில் இன்றைக்கி வந்திருக்காரு. இன்றைக்கி அதுவும் வந்து அவருடைய அந்த ஸ்டில்லு இன்றைக்கி வைரலாகி போய்கிட்டே இருக்குது. எந்த மாதிரியான கேரக்டர், கூலி எப்படியாப்பட்ட படமாக வரும் என்ற அடுத்த அப்டேட்டில் பார்ப்போம். நன்றி.